Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 630 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்மளுங்க ட்ரெஸ்ரோசாங்கிற ஐலாண்டுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டைம் நம்ம லூஃபி பண்ண லேண்டிங் இருக்குதே வேற லெவலு. சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ட்ரெஸ்ரோசாக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு கத்திட்டு இருப்பானா உசோப் அங்க கதறுவான். அடே நம்ம என்ன விருந்தாளி வீட்டுக்காடா வந்திருக்கோம், எனிமியோட ஏரியாக்குள்ள வந்திருக்கோம்டா, கொஞ்சம் சத்தம் இல்லாம சைலண்டா இரு, உன் தொல்லை தாங்க முடியலையாமா. இவன் என்ன சொன்னாலும் என்ன அவன் கேட்கிற பயலா. பிராங்கி இறங்கிட்டு இந்த வாரம் செம்மையா இருக்க போது, நான் அந்த ஃபேக்டரியை கண்டுபிடிச்சு என்னோட லேசர் பீமை யூஸ் பண்ணி மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்னு இவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். சரி இப்ப என்ன நேரா டவுனுக்கு போலாமான்னு கேட்டவன தாராளமா போலாம், ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எப்பவுமே அலர்ட்டா இருக்க சொல்லுவான். ஏன்னா இவங்க மட்டும் பெர்ஃபெக்ட்டா போய் அந்த ஃபேக்டரியை அழிக்கலன்னா மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆயிரும்னு சொன்னா லூஃபி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு கத்திட்டு ஓடுவான். இவன் திருந்த மாட்டான்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான், மோமோ மேல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு ஓகே மோமோ நம்ம டவுனுக்குள்ள காலே வைக்க கூடாது, அப்படியே சும்மா ஜொயின்னு பறந்து போ, எப்படி ஜொயின்னு அப்படின்ட்டு அவனை பறக்க சொல்லுவான். அவனால தாங்க முடியல, ஐயோ வெயிட் தாங்க முடியல, என்ன விட்டு இறங்கடா, ஏன்டா ஐயா உசுர வாங்குற, என்னால எல்லாம் பறக்கவே முடியாது, சொல்ல போனா இந்த ஐலாண்டுக்குள்ள நான் வரவே போறதில்ல, எங்க அப்பா என்னைய வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால இறங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். லூஃபிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவங்க அந்த குப்பை தொட்டியில மாட்டிட்டு இருக்கும் போது ஐயா ஏதோ கிளவுட் மாதிரி உருவாக்கி சடன்னு அதுல ஏறி மேல பறந்து வந்த மாதிரி தான் வந்தான். ஆக்சுவலா அவன் கிளவுட புடிச்சு ஏறி வந்தான். அந்த மாதிரி வந்தாலே போதுமே, பறந்த மாதிரி தானே, நீ பறந்தியன்னு சொன்னா அவன் இல்லவே இல்லாமா. ஏன்னா அந்த டைம் அவன் கான்சியஸ்ல இருந்தானா இல்லையான்னு கூட தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம மத்தவங்களும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்கிட்ட விங்ஸே இல்லையே. எனக்கு பறந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் இல்ல, அப்படியே பறந்திருந்தா கூடன்னு சொல்லிட்டு கண்ண மூடுவான். அப்ப ஏதோ ஒரு கை மாதிரி வந்து உன்னோட பேர் என்னன்னு கேட்கும். அப்படியே பீதி ஆயிடுவான். அப்படியே நான் பறந்திருந்தாலும் இனிமேட்டு பறக்க மாட்டேன், நான் ஸ்கையில பறக்க மாட்டேன்னு ரொம்பவும் பதறுவான். லூஃபி உடனே நக்கலா ஏன்டா கண்ணா ஹைட்னா பயமானு கேட்பான். அவன் உடனே மண்டைய புடிச்சு கவுன்னு கவி, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு சாமுராய நீ இவ்வளவு கேவலப்படுத்துவேன், நாங்கெல்லாம் வாரியர்ஸ் எதுக்குமே பயப்பட மாட்டோம்னு சொல்லி லூஃபிய படாத பாடுபடுத்துவானா. உடனே அவன் காண்டாகி வாயிலே ஒரு குத்து. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் லூசு பயலுக்கு மாதிரி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. இதுலயே நல்லா தெரிய வேண்டாம் லூஃபி எந்த அளவுக்கு சின்ன பையனா இருக்கான்னு. ஆளு மட்டும்தான் வளர்ந்துருக்கான், ஆனா இன்னும் மனசுக்குள்ள குழந்தை புத்தி தான். அதனாலதான் ரெண்டு பேருமே மெச்சூரிட்டி இல்லாம மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. நம்ம ப்ரூக்கு பார்த்துட்டு லூஃபி அவன் வெறும் 8 வயசு பையன் தான் விட்டுருப்பான், ஆனா அவன் விடுறதா இல்ல. நீ என்னடா சாமுராயி, நான்லாம் ஒரு நாள் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன், அவன் நான் தான் சூப்பரும்பான். இல்ல நான் வானோ கிங்டமோட ஷோகனா மாற போறேன், நான் தான்டா சூப்பரும்பான். எப்படியே வாய் கிளிய சண்டை. அவன் இவனை பார்த்து ஈலும்பான், அவன் இவனை பார்த்து மங்கிம்பான். எப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும். அப்ப இடையில கிண்ணு வந்து ஸ்டாப்பும் பாரு. ரெண்டு பேரும் பயங்கரமா மூச்சு வாங்கிக்குவானுங்க. அதுக்கப்புறம் அவனோட பையனை திட்டிட்டு லூஃபி கிட்ட சாரி சொல்லுவாரு. அவங்க வானோ கிங்டம்ல 8 வயசு பையனா இருந்தாலுமே ஒரு சாமுராய்னா எப்பவுமே ப்ரௌடா தான் இருப்பாங்க, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டானாமா. 8 வயசு பையன் பட்டதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இவ்வளவு சீரியஸ் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, என்ன மன்னிச்சிருங்க மன, நான் ஒண்ணு இவனை மாதிரி கோலை இல்லைன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே நாக்கமா. உடனே அவனும் அந்த மாதிரி பண்ணுவான். அவங்க அப்பா கத்துவாரு. அவன் அழுதுகிட்டே நேரா நமி கிட்ட போய் நமி நீ எல்லாருமே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி அழுவான். அவன் ஒண்ணு கவலைப்படாதப்பா, ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொன்ன உடனே இவனுக்கு எல்லாத்துக்கும் செம்ம காண்டாவும். ஒப்பம் அவனை இங்க சண்டையை போட்டுட்டு அங்க போய் மூட்டி விடுறியான்னு சஞ்சய் உடனே கிண்ணத்தான் புடிச்சு திட்டுவான். அப்பன மாதிரி தாண்டா பையனும் இருக்கான்னு. உடனே புரூக் அவனை கழுவி ஊத்துவான். உங்களை எல்லாம் சாமுராயின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா சங்கி பயிலுகன்னு கூப்பிடலாண்டாமானா. உடனே அவங்கத்த இவங்கத்தனே இவனுங்க 3 பேத்துக்குள்ளேயுமே சண்டையாயிரும். பிராங்கி பார்த்துட்டு சரிப்பா விடுங்க, நம்ம டவுனுக்குள்ள போலாம், எவ்வளவு நேரம் தான் இப்படி கேவலமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, ஆமா இந்த டவுனுக்குள்ள போகணும்னா எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு கேட்பான். உடனே கிண்ணு ஆம்பளைங்க எல்லாம் கோட்டு சுட்டுன்னு போட்டு போகணும், அதுவும் ரொம்ப ஃபார்மலா இருக்கணுமாமா, ஆனா லேடிஸ் எங்க இலைத்தலைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுமாமா, அப்படித்தான் ட்ரெஸ் ரோசால ட்ரெஸ் போடுவாங்க, அதனாலதான் ட்ரெஸ் ரோசான்னு வச்சாங்க, பூ மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இலைகள் மட்டும்தான், சட்டு புட்டுன்னு போக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கப்பா. உடனே இவனுக்கு 2 பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியா ட்ரெஸ் ரோசா ரொம்ப நல்ல ஐலாண்டா இருக்கும் போலேன்னு சொல்லுவானுங்களா. உடனே நம்ம எல்லாம் கொல்ல காண்டாகி 3 பேர்த்தோட மண்டையிலையும் நங்குன்னு 4 கொட்டு. அவன் அந்த டைம் பேய் மாதிரி நின்னதை பார்த்துட்டு அந்த பொடிப்பையிலே அலண்டு போயிடுவான். நமி நீ இவ்வளவு கொடூரமான ஆளான்னு. அந்த டைம் ட்ரெஃபால்கர்லாம் விவரு கார்டு ஒன்று நமி கையில கொடுப்பான். என்னன்னா இந்த பேப்பர் ஜோவுங்கிற ஒரு ஐலாண்டை நோக்கி போகும். அதான் இதை பத்தி ஆல்ரெடி இவங்க பேசினாயிலே, அதாவது இவங்க ஸ்மைலுங்கிற அந்த ஃபேக்டரியை அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஜோவுங்கிற ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. ஏன்னா அங்கதான் ட்ரெஃபால்கர்லாவோட மொத்த குரூவுமே இருக்காங்க. இன்கேஸ் எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ நேரா அங்க போயிருமா. எது ஏதாச்சும் ஆகுமான்னு உசோப்புக்கெல்லாம் பீதி ஆகும். சரி அப்படி ஆகுதுன்னா அப்படி என்னதான் ஆகும்னு கேட்டா யாருக்கு தெரியும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப நம்ம ட்ரெஃபால்கர்ல அவன் குரூ மெம்பர் வரைஞ்சான்னு சொல்லி ஒரு மேப் ஒன்று ஓபன் பண்ணுவான். பார்த்தா சகிக்கல கர்ண கொடூரமா தான் இருக்குது, ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு இதைத்தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இவங்க இருக்கிற இடம் ட்ரெஸ்ரோசால வெஸ்ட் சைடு. இந்த ட்ரெஸ்ரோசாவோட
சென்டர்ல தான் டோஃப்ளமிங்கோட பேலஸ் இருக்குது. கண்டிப்பா அந்த ஸ்மைல் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரி இந்த ஐலாண்ட்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எப்படியாச்சும் இவங்க சட்டு புட்டுன்னு அதை கண்டுபிடிச்சு அழிச்சே ஆகணும். அதுக்கு அவ்வளவு டைம் இல்ல. ஃபேக்டரியை டெஸ்ட்ராய் பண்ற டீம் வந்து சீக்கிரமா இந்த வேலையை முடியணும்னு சொல்லுவான். அந்த டைம் சஞ்சிக்கு ஏதோ ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். இவங்க பிளான் பண்ணும்போது டீமா பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஃபேக்டரியை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஒரு டீம், சீசரை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ற ஒரு டீம், கப்பலை பாத்துக்கிறதுக்கு ஒரு டீம்னு. சீசரை ஹேண்ட் ஓவர் பண்ற டீம் இந்த ட்ரெஸ்ரோசா ஐலாண்டோட நார்த் சைடுல இருக்க பிரிட்ஜை ஒன்ன கிராஸ் பண்ணி நேரா கிரீன் பீட்டுக்கு போகணும். உசோப் என்ன சொல்லுவான், எதுக்காக ட்ரெஸ்ரோசாக்குள்ள போய் அதுக்கப்புறம் அங்க போகணும், செம ஷிப் எடுத்துக்கிட்டு நேரா அங்க போயிடலாமே, அது எதுக்கு இடையில போய் சிக்கி சின்னாபினமாகணும்னு கேட்டா, கப்பல் எடுத்துக்கிட்டு அந்த சைடு வாட்டர்ல எல்லாம் போக முடியாதாமா. சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா இவங்க 4 பேரும் தான் சீசரை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ண போற டீம். ட்ரெஸ்ரோசாங்கிற பேரை கேட்டாலே உசோப்புக்கெல்லாம் அள்ளு விடுது. என்ன பண்றது, அந்த சாம்ராய்ஸ்க்கு காஞ்சுரோவை பத்தி கவலை. அவனுக்கு அந்த காஞ்சுரோவை தேடி போவானுங்க. தௌசண்ட் சனியை பார்த்துக்க செக்யூரிட்டி டீம் இங்க இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி ஷிப்பை எடுக்க மட்டும் விட்டுறக்கூடாது, பத்திரமா பாத்துங்கன்னு சொன்னோன்னு நமிக்கு அள்ளு விடும். என்னடா சொல்ல வர, என்ன சொல்ல வரேன்னு ப்ரூக்குமே அள்ளு விடும். அப்ப நாங்க ஷிப்பை பத்திரமா பாத்துக்கணுமான்னு. ஆனா சாப்பருக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஏன்னா இவங்களோட சஞ்சியும் இருக்க போறானாமா. ஏப்பா சஞ்சி, செக்யூரிட்டி டீம்ல நீதாப்பா மாஸ்க் காட்டணும்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா அவனை ஆளை காணும். ஐயோ சஞ்சியை காணும், எங்க போனான்னு தெரியலன்னு சுத்தி முத்தி பார்த்தா லூஃபியையும் காணும், மத்தவங்களையும் காணும். ட்ரெஃபல்கர்லாக்கு மண்டை காயும். ஏன்னா பிளானுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி முக்கியமான பிளான கூட கேட்காம இவனை எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு ஒன்னும் புரியல. இப்ப கப்பலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லையே, ப்ரூக்கு தான் நின்று பாத்துக்கணும், வேற வழியே இல்ல. அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ரோசா ஐலாண்ட பத்தி சொல்றாங்க. இந்த கிங்டம்க்கு வர விசிட்டர்ஸ் எல்லாருமே சில விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதுல ஒண்ணு இந்த அழகான சூரியகாந்தி தோட்டம் எப்படி சூப்பரா இருக்குது இல்ல. இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல ஊரு பக்கத்துல ஏன் பக்கத்தூருக்கு போகும்போது இல்ல வெளிநாட்டுல இருக்கும் போதுன்னு எப்பமாச்சும் பாத்துருக்கீங்களா? பாத்துருந்தீங்கன்னா அந்த பூ பேரை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த கிங்டம்ல லோக்கல் ஃபுட் எல்லாமே ரொம்ப ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். சொல்ல போனா அதை பார்த்த உடனே அதோட ஸ்மெல்ல மோந்த உடனே அப்படியே ரெக்க கட்டி பறப்பானுங்க. ஸ்மெல்லு ஆளை தூக்குது. அதுக்கப்புறம் டான்சிங், அங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் சூப்பரா டான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த பார்த்துதான் நம்மளால அத்தனை பேருமே கொஞ்சம் மிரண்டும் போவாங்க, பயந்தும் போவாங்க, ஆச்சரியமும் படுவாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பொம்மையோட கைய ஒரு நாய் தூக்கிட்டு வருது. அந்த பொம்மை என் கைய குர்ரா குர்ரான்னு கத்திட்டு விரட்டிட்டே வருது. அது மட்டும் இல்ல அங்க எக்கச்சக்க வேறு பொம்மையா தான் இருக்காங்க. இதுதான் அந்த ஐலாண்டுக்கு வரவங்க ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆகும். இப்படி இவங்க ஷாக்ல இருக்கும்போதே திடீர்னு ஒரு பொம்மை குறுக்கால வந்து நான் ஒரு சோல்ஜர், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கமான்னு ஆடிக்கிட்டே பேசும். அப்ப லூஃபியை பார்த்துட்டு உன்னோட மூஞ்சி ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸா இருக்குது, எங்க பார்த்தேன்னு யோசிச்சுட்டு, ஐயோ நீ காலையில அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த பையன் தானே, இந்த மேட்டரை உடனே சொல்லி ஆகணும்னு பதறி அடிச்சு கிளம்பும் போது அதோட நூலை அதை கண்ட மேனிக்கு சுத்திரும். அதனால தண்டோரா போட்டுட்டு போக முடியல. இப்படி 1-2 பொம்மை இருந்தா பரவாயில்ல, அங்க ஏகப்பட்ட பொம்மைங்க இப்படித்தான் உயிருள்ள மனுஷங்க மாதிரியே பண்ணிட்டு இருக்குது. ஹியூமன்ஸும் அவங்க கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்க எல்லாம் லிவிங் டாய்ஸ். இதை பார்த்துட்டு நம்மளுக்கு அப்படியே வாயை பொழந்துட்டு நிப்பானுங்க. இந்த டீம் தான் ஃபேக்டரியை டெஸ்ட்ராய் பண்ண போற டீம். இதுல சஞ்சி நியாயப்படி இங்க இருக்க கூடாது, ஆனா வந்துட்டான். இந்த போர்ட் டவுனோட பேரு அகஷியா. இப்படி எல்லாம் அசந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொம்மை வந்து கத்திட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தனை கத்தியால குத்திட்டாங்கன்னு. அதை பார்த்த சோல்ஜர் பொம்மை மறுபடியுமான்னு கேட்கும். மறுபடியும்னா இங்க கத்திய வச்சு எவனாச்சும் பயங்கரமா வெட்டி தள்ளிட்டு இருக்கானான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லையாமா. இந்த நாட்டுல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜெலஸ் டைப். அவங்கள வந்து ஒருத்தன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா வயலண்ட் ஆயிருவாங்க. எந்த அளவுக்கு அழகா இருக்காங்களோ அந்த அளவுக்கு கத்தி குத்து வாங்குறது உறுதி. அதை பத்தி எல்லாம் நம்ம லூஃபி கவலைப்பட மாட்டான். டாய்ஸ் எல்லாமே அதுக்கெல்லாம் மூவ் ஆகுது, அவ்வளவுதானே. போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுற வழியா பார்ப்போம், டயர்டா இருக்குதுன்னு கத்திட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணா கண்ணு தெரியாத ஒரு ஆளை காட்டுறாங்க. கொஞ்சம் முகரன்னு ஏகப்பட்ட இடத்துல அடி வாங்கி நிறைய தழும்பு இருக்கு. அப்படியே தரைய தட்டி தட்டி தடுமாறி நடந்து பயங்கர டெரரா ஒரு லுக்கு விடுவாரு. அவ்வளவுதான்.